2வது மனைவின்னும் போது தகராறு தான். எப்படி நீங்கள் 2வதா வந்தீங்கிறது தான் கேள்வி வரும். அதனால் இப்போ 2வது மனைவின்னு வரும்போது இதெல்லாம் நடக்கிறத நீங்கள் எதிர்பார்த்து தான் ஆகும். முதல் மனைவியை இது பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. அவர் வரும்போது முதல் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு தான் உங்களை கட்டியிருக்காரு. அப்படி இருக்கிறவர்கிட்ட நீங்கள் நேர்மை எப்படி எதிர்பார்க்கலாம்? அவ்வளோதான் கேள்வி. என்னைக்கு ஒரு இன்னொருத்தரை ஏமாற்றிட்டு கை விட்டுட்டு இன்னொருத்தர் பக்கம் வர்றாருன்னும் போது நீங்கள் எப்படி அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம்? அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு தெரிஞ்சு நீங்கள் கட்டிக்கிட்டீங்கல்ல, அப்போ நீங்களும் ஒரு குற்றவாளி தானே. அப்படி இருக்கும்போது அவரை வந்து குற்றவாளின்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன நியாயம் இருக்குது? இப்போ 2 பக்கத்துலையும் நீங்கள் பேசணும். அவர் புகழ்பெற்றவராக இருக்கிறதுனால தானே இப்போ நீங்கள் வழக்கே எடுத்தீங்க. ஏதோ இது வந்து வேறு எங்கேயுமே நடக்கலையா இது? 2வது புருஷன் வரும்போது நீங்கள் குற்றவாளி நீங்களும் தான். அதில் 50% உங்கள் மேலே தப்பு இருக்குது. வேற ஒருத்தருடைய கணவன், வேற ஒருத்தருடைய மனைவின்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் போகிறீங்கன்னாக்க நீங்களும் குற்றவாளி தானே. ஆனால் அவரை தனியாக திட்டத்தில் அர்த்தம் இல்லை. அவர் எப்படி உங்ககிட்ட வருவார்? நீங்கள் அவர்கிட்ட நெருங்கி பழகினதுனால தானே உங்ககிட்ட வந்தார். தீயா நின்று இருந்தீங்கன்னா வந்திருப்பாரா? தொட்டு தொலைச்சி போட்டு வந்திருப்பாரா அவர்?